ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீங்கள் நிறைய நம்பணும், அதை நீங்கள் அறிக்கை செய்யணும். அது ரொம்ப முக்கியமானது. வாக்கு தத்தங்களை ஆண்டவர் எப்போ வேணாலும் பேசுவார், எந்த சூழ்நிலையிலும் யாரை கொண்டாகிலும் பேசுவார். அதற்கு தகுதி இருக்கும் போதும் பேசுவார், தகுதி இல்லாத போதும் பேசுவார். அது நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் போதும் வாக்கு தத்தம் கொடுப்பாரு. சில நேரத்தில் அந்த வாக்கு தத்தம் நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாத போதும் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் உங்களை பார்க்கக்கூடாது, சொல்கிறவர் யாருன்னு மட்டும்தான் பார்க்கணும். ஆமேன். சொல்கிறவர் யாருன்னா அவர் பெரியவர். அதனால் உங்கள் சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கலாம். நான் எப்படி அதை விசுவாசிக்கிறது, நான் எப்படி நம்புறது? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு அதான் ஒரு காரணமுமே எங்கள் வாழ்க்கையில் இல்லையே. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு. ஆபிரகாம் மிகவும் வயது சென்றவனான அப்படின்னா அந்த கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்றதற்கு, அதை பெற்றுக்கொள்றதற்கு ஒரு தகுதி கூட அவங்களுக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, பேசுறது நானு, நிறைவேற்ற போறது நானு, நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. உங்களுக்கும் எனக்கும் என்ன கடமைன்னா, விசுவாசிக்கிறது மட்டும்தான் கடமை, அறிக்கை செய்யறது மட்டும்தான் நம்முடைய கடமை. சொல்லப்படுகிற வாக்கு தத்தத்தை நீங்க ரொம்ப நம்பி நீங்க அறிக்கை செய்யணும். ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே இது எனக்காக பேசப்பட்டது, நீர் என்னோட பேசுறது, இந்த வாக்கு தத்தம் எனக்கு தான், நான் அதை சுதந்திரிக்கிறேன், நான் இதை எனக்காக எடுத்துக்கொள்றேன். நீங்க சொல்லிட்டே இருங்க, கண்டிப்பா சொல்றேன், இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். ஆண்டவர் ஆமேன். சிலது உடனே நடக்கும், சிலது 6 மாசத்துல நடக்கும், சிலது 1 வருஷத்துல நடக்கும், சிலது 5 வருஷத்துல நடக்கும், சிலது 10 வருஷத்துல நடக்கும், சிலது நம்ம வாழ்க்கையினுடைய முடிவில் நடக்கும். ஆனா ஒண்ணு, அது பொய் சொல்லாது. கண்டிப்பா அது ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். ஆனா ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். ஆமேன் சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது நடக்கும் ஆண்டவரே. சொல்லுங்க நடக்கும். இப்ப சொல்லுங்க ஒரு 10 டைம், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்குரியது, நான் அதை எனக்கு எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே. நீர் இதற்கு முன்பாக பேசின, இனி பேச போகிற அத்தனை வாக்கு தத்தங்களும் எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கும் உரியது, அது எனக்குரியது, எனக்குரியது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ ஒவ்வொரு நாளும் செய்தி கொடுக்கறதற்கு முன்பாக நம்ம மாற வேண்டிய சில காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்ன, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதற்கு சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை பேசப்படும் போது நம்ம கேள்வி எல்லாம் கேட்டக்கூடாது. சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை தனக்கு நேராய் வரும்போது நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. என்ன, அதை அப்படி செஞ்சாதான் நடக்குமா, அப்படி இருந்தாதான் நடக்குமா, அப்படி நான் கீழ்ப்படிஞ்சாதான் அதை கர்த்தர் செய்வாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி செலுத்து அப்படின்னு சொன்னதற்கு பிறகு ஒரு கேள்வி கூட ஆண்டவரிடத்துல கேட்கல. ஆண்டவரே கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, நீ ஏன் இப்படி நினைக்கிறீங்க, இது நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்களா, அவ்வளவுதான், நீ உன்னுடைய புத்திரன், உன் ஏகசுதன், உன்னுடைய நேச குமாரனை எடுத்துக்கொண்டு போய் மோரியா மலையிலே எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துல தன்னுடைய மனைவியிடத்துல கூட அவன் ஷேர் பண்ணல. ஏன் அப்படின்னா, நான் கேட்க மாட்டேன், நான் கீழ்ப்படிஞ்சிருவேன். ஒருவேளை எப்பவுமே ஜென்ஸை விட லேடிஸ்க்கு குழந்தைங்க மேல ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை மனைவி தடுத்து நிறுத்திட்டாருன்னா, அவங்க கீழ்ப்படியாம போயிட்டாங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளால கீழ்ப்படியாம போக முடியுமேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணல, தான் கூட வந்த வேலைக்காரங்கள்ட்ட கூட ஷேர் பண்ணல, அப்படியே போய் கீழ்ப்படிஞ்சான். கவனிங்க, அவனுடைய பிள்ளையை எடுக்கிறாரு, அந்த பலிபீடத்தின் மேல கட்டுறாரு, கட்டைகளை எல்லாம் அடக்குறாரு. அது வரைக்கும் அந்த ஆட்டுக்குட்டி அங்க பக்கத்துல இருக்கிற முள்செடியில தான் கிடக்குது. ஆனா அவருடைய கண்ணுக்கு தெரியல. பாருங்களேன், அவருடைய கண்ணுக்கு தெரியல. எப்ப தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பட்டயத்தை எடுத்து அந்த பிள்ளைய பலி செலுத்த போகிற அந்த நிமிஷத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, போதும்பா,
நீ இப்போ உத்தமன் எனக்கு தெரியும், நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன்னு தெரியும். அது வரைக்கும் அவனுடைய கண்ணுக்கு தெரியாத ஆட்டுக்குட்டி அவன் கண்ணு திறக்கும் போது கரெக்டாக அந்த ஆட்டுக்குட்டியை கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சான். நல்லா கவனிங்க, நீங்க ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் பொல்லாங்கினால் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் ஆண்டவர் நம்மளை சோதிக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு உங்களை கீழ்ப்படிய சொன்னாருன்னா நீங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க, எந்த கேள்வியுமே கேட்காதீங்க, நீங்க கீழ்ப்படிய மட்டும் செய்யுங்க. நான் நம்புறேன் உங்களுக்காய் கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை நீங்க கீழ்ப்படிஞ்சு முடிஞ்ச உடனேயே கண்டிப்பாக உங்கள் கண்கள் காணும். அந்த கீழ்ப்படிதலுக்கு ஆண்டவர் ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். ஒரு விஷயம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நான் செய்தியை பேசி கொண்டிருக்கிறேன். என்ன பேசினேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற டார்ச்சர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் உடனே ஓடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. இல்லை அங்கே யாராவது ஒருத்தர் பழி வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து உடனே ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஒரு சம்பவத்தை சர்ச்சில் சொல்லி நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது அங்கே ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்தவங்க அங்கே இருக்கிற ஒரு மனுஷனுடைய அந்த பொறாமைனாலே அவங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு டம்மி ஒரு பீஸை அது ஒரு டம்மி அந்த அந்த சேரை அந்த சீட்டை அரேஞ்ச் பண்ணி அவங்களுடைய பதவியை அப்படியே குறைச்சி அவங்கள சாதாரணமாக உட்கார வச்சிட்டாங்க. இவங்க அந்த ஆராதனைக்கு அழுகையோடு வந்திருக்காங்க. அப்போது அவங்க மனசில் நினச்சாங்களாமா, எனக்கு இந்த பதவி எதுக்கு, நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருந்தேன், என்னை இப்படி பழி வாங்குறதற்கு இந்த குறைவான பதவியை கொடுத்தாங்களே, அதனால நான் இனி இருக்க மாட்டேன், நான் திங்கக்கிழமை போய் எனக்கு வேலை வேண்டான்னு எழுதி கொடுக்க போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் பேசுகிறாரு, இல்லை உன்னை பழி வாங்கலாம், உனக்கு விரோதமாக எழும்பலாம், ஆனால் நீ அடங்கியிரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற. இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து ஒரு உயர்ந்த போஸ்டிங்கில் இருந்தவங்க அதற்கு தாழ்ந்து சரி ஆண்டவரே அப்படின்னு போய் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் இவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க, இவங்களை பார்த்து வணக்கம் சொன்னவங்களுக்கெல்லாம் இவங்க டீ வாங்கி கொடுத்து இவங்க வணக்கம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டார்களாமா. ஆனால் சில ஆண்டுகள் தாண்டி ஆண்டவர் உயர்த்தி 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 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1,75,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்களாமா. 1,75,000. அப்போ அவங்க சொல்லும்போது, பாஸ்டர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட அந்த போஸ்டிங் அதுக்கு மேலே நாம் வெளியே அடுத்த போஸ்டிங் போகவே முடியாது, அந்த மாதிரி ஒரு இடம். ஆனால் ஆண்டவர் எனக்காகவே காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணார். என் கீழ்ப்படிதலை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. எனக்கு இன்னைக்கு நல்ல போஸ்டிங் கொடுத்து கர்த்தர் என்னை உன்னதமான இடத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்க ஆண்டவருக்காக தானே விட்டீங்க, நீங்க ஆண்டவருக்காக தானே கீழ்ப்படிஞ்சீங்க, மனுஷனுக்காக அல்ல. கர்த்தர் சொல்றாருன்ற அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மேன்மையானதை கூட நீங்க உதறி தள்ளுனீங்கல்ல, மாணிக்கத்தை கூட கர்த்தருக்காக விடுறேன்னு விட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க இழந்ததை விட 1 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக தான் தருவாரே தவிர குறைவாய் தரவே மாட்டார். நீங்க ஆண்டவரை உங்களுக்கு முன்னாடி வச்சு நீங்க இழந்தது கொஞ்சம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு நிறைய தருவாரு. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை பார்த்து சொல்லலாம், நீ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டியே, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை விட்டுருக்கிறியே, இந்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பானா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைப்பாளா, இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா. ஆனா நீங்க கர்த்தருக்காக விட்டுருக்கீங்க, ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக தூக்கி போட்டீங்க, உங்க ஆசையெல்லாம் நீங்க அப்படியே கர்த்தருக்காக அழிச்சிங்க. எனக்கு நீங்க தான் வேணும்னு கர்த்தரிடத்துல சொன்னீங்க. நான் நம்புறேன் அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை அவர் மறக்க மாட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க மறக்க மாட்டார்? அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இழந்துட்டு, அதான் அவர் ஊழியத்திற்காக என்றாகும் போது கிட்டத்தட்ட 3 கோடிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பலுக்கு அவர் ஓனராக இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவருக்கு இருந்த அதிகாரம் வேற. ராஜாக்கிடத்துல போய் லெட்டரை வாங்கிட்டு போய் குதிரையில பிரயாணம் பண்ணி இவருக்கு பிடிக்காதவங்களை அரெஸ்ட் பண்ற அளவிற்கு அவருக்கு பலன் இருந்துச்சு. இவர் நினைச்சா அவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், இவர் நினைச்சா அவங்கள சிறைச்சாலையில போடலாம். ஆனா எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா,
உடனே ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, ஆண்டவரே நீர் யார், நீர் யார், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஊழியத்துக்காக வாழ்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்திற்காக அர்ப்பணித்தாரு. அவர் என்ன பெற்றுக்கொண்டாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்களில் முதன்மையானவனாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அவர் ஒருவேளை அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா வெறும் சொத்துக்காரரா மட்டும்தான் இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு லட்சக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு அவர் அதிகாரியாய் கர்த்தர் வைத்தார். அதனால நான் இந்த ஜெபத்துல நம்புறேன், தேவ பிள்ளையே தயவு செய்து கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க. கீழ்ப்படுகிறது என்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் இந்த டிவியை பார்க்காத அப்படின்னு சொன்னாருன்னா கீழ்ப்படிங்க. இந்த இடத்துல இந்த மனுஷனிடத்துல பேசாதன்னு சொன்னா உடனே கீழ்ப்படிங்க. ஆண்டவர் சொல்றதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு பழகுங்க. ஆண்டவர் சொல்றார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு உத்தமம். ஆட்டு கடற்கனின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்கல. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் அடுத்ததுதான், நீங்க ஆராதிக்க ஆராதனை அடுத்தது, நீங்க கொடுக்கிற காணிக்க அடுத்தது. ஆனா ஆண்டவர் முதல்ல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நான் சொல்ற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணுனா கீழ்ப்படி. உங்கள்கிட்ட ஆண்டவர் பேசுவாரு, இதை நீ வச்சுக்கோ, இதை நீ விடு, இதுல நீ வீக்கா இருக்க. ஆனா சில காரியத்தை மனுஷனுக்காக பிடிச்சு வைக்காதீங்க, சொந்தக்காரங்களுக்காக பிடிச்சி வைக்காதீங்க. என் கூட வேலை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, பக்கத்து வீட்டில் அவங்க என்ன நினைப்பாங்க, அதுக்காக நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் மானம் போயிடும், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஆண்டவர் சொன்னார்னா அடுத்த நிமிஷத்தில் எனக்கு நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறேன்னு கீழ்ப்படிங்க. அந்த நஷ்டத்தை லாபமாக மாற்றுறதற்கு என் கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க கையை மேலே தட்டி, கைகளை மேலே தட்டி, ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாரும், நான் கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும், நான் கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும், கீழ்ப்படுகிறதற்கு பலன் தாரும். கவனிங்க, கீழ்ப்படிதலுக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லவே முடியாது. சவுல ஆண்டவர் போகும்போது தீர்க்கதரிசி சொல்லிட்டு போறாரு, எப்பா ஆண்டவர் சொல்றாரு நான் வர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, நான் வர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வர்றதற்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் சிதறி போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற தெரிஞ்ச உடனே அவர் பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டார். இப்ப சாமுவேல் வர்றாரு, என்ன காரியம் பண்ணுனப்பா, நீ என்ன சொன்ன, நான் வர்ற வரைக்கும் உன்னை வெயிட் பண்ண தானே சொன்ன, நீ ஏன் வெயிட் பண்ணல? உடனே அவர் காரணத்தை சொல்றாரு, நான் கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா எதிரிகள் பக்கத்துல வந்துட்டே இருக்காங்க, எங்கிட்ட இருக்கிற சேவகர்கள்ல ஒவ்வொருத்தரா கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இப்ப நான் மட்டும் தனியா இருக்கிறேன், அவங்கள ஜெயிச்சே ஆகணும். நீங்க வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா இவங்க எல்லாருமே சிதறி போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன்? காரணம் சரிதானே? அவன் சொன்ன காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்வைக்கு சரியானதாக தான் இருக்கும், உண்மைதான். ஒரு ராஜாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் கூட இருக்கிற தளபதிகள், தான் கூட இருக்கிற வேலை செய்கிறவங்க. அவங்களே போயிட்டாங்கன்னா அவர் யாரை கொண்டு அவர் யுத்தம் பண்ணுவார்? ஆனால் தேவ மனுஷன் சொல்றாரு, ஜெயம் கொடுக்கிறது கர்த்தர் வேலை, ஜெயிக்க பண்றது கர்த்தர் வேலை. கீழ்ப்படுகிறதற்கு சாக்கு போக்கு சொல்றதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் உங்களுக்கு வழி கொடுக்கவே மாட்டார். நீங்க இது இப்படி நடந்தா இப்படி ஆகுமே, இப்படி நடந்தா நீங்க எதுக்கு அப்படி சொல்றீங்க? நீங்க எதுக்கு அப்படி சொல்லணும்? இல்ல இல்ல, கர்த்தர் அதை எதிர்பார்க்கவே இல்லை. உங்கள்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நீ போய் எடுத்துட்டு வா, நீ போய் செய், மற்றது எவ்வளவா இருந்தாலும் யார் பார்த்துக்குவான்னா கர்த்தரே பார்த்துக்குவா. எல்லாரும் கையை உயர்த்தி என்ன சொல்ல போறோம்னா, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒரு இருதயத்தை மட்டும் எனக்கு தாங்க சொல்லுங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் ஒரு கேள்வி கூட கேட்காம நான் கீழ்ப்படியணும். ஆண்டவர், வாலிப தம்பி நீ சொல்லு, மகா நீ சொல்லு, நான் நம்புறேன் இந்த 21 நாள்ல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். எத்தனையோ வாலிபர்கள் இந்த உலகத்துல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியும் போது, அதுவும் இந்த மாதிரி நாட்களில் எங்கெங்கேயோ சுத்திட்டு இருக்கும் போது, நீ கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறதற்கு ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்துவாரோ, ஆண்டவர் ஒன்ன ஆசீர்வதிக்காம விட்டுருவாரோ? கண்டிப்பா சொல்றேன், மனுஷன் மறக்கலாம், கர்த்தர் மறக்க மாட்டார், கர்த்தர் மறக்க மாட்டார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்கல்ல, ஆண்டவர் மறக்க மாட்டார். சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேள்வியே கேட்காம கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே
ஏசப்பா எனக்கு ஒரு கிருபையை தாங்க ராஜா. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரே. அப்பா அப்பா அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே எந்த கேள்வியுமே கேட்காம, ஆண்டவரே நான் எந்த கேள்வியும் கேட்காம நான் கீழ்ப்படியக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாரும். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார், எஸ்லோ நான் அப்படியே கேட்குறேன் ஆண்டவர், அப்படியே கேட்குறேன் ஆண்டவர். இன்றைக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை, வேதத்தை திறந்து நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 13வது வசனத்தை வாசிக்கலாமே. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே நீ அவருக்கு பானம் கொண்டு வந்த வழக்கத்தின்படியே பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நீ முன் அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு வாக்கு தத்தத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்ச போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசின வார்த்தை என்ன அப்படின்னா, உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நான் நிறுத்துவேன். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு நல்ல நிலைமையிலே ஒருவேளை இருந்திருக்கலாம். இந்த வசனம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, பார்வோனுக்கு விரோதமாக 2 பேர் எழும்பினார்கள் என்கிற செய்தி பார்வோனுக்கு வருது. அந்த உள்ளுக்குள்ளேயே ராஜாங்கத்திற்கு விரோதமாய் செயல்பட்டு எப்படியாவது பார்வோனை அழிக்கணும் அப்படின்னு 2 பேர் மேலே சந்தேகம் கொடுக்கப்படுது. உடனே இந்த பார்வோன் அந்த 2 பேரையும் என்ன பண்றாருன்னா சிறைச்சாலையிலே போடுறாரு. ஒன்று சுயம்பாய்களின் தலைவன் அப்படின்னா அவனுக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று பானபாத்திரக்காரன். அப்போ இந்த சுயம்பாய்களின் தலைவன் என்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, அவன் 3வது கேட்டகரி. அப்படின்னா ராஜாவை அவன் எப்பவாவது ஒரு டைம் தான் பார்க்க முடியும், சில மாதத்திற்கு ஒரு டைம் தான் சந்திக்க முடியும். ஆனா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் என்கிறவன் டெய்லி ராஜாவை சந்திக்கணும். அவருக்கு முன்னாடி பானபாத்திரம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கு திராட்சரசத்தை ஆகிலும் உணவை ஆகிலும் பக்கத்துல நின்று அதை டேஸ்ட் பார்த்து அது நல்லதா கெட்டதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி அனுப்புகிற உத்தியோகம் தான் இந்த பானபாத்திரக்காரனுடைய உத்தியோகம். அப்போ அவருக்கு இந்த 2 பேர் மேலேயும் சந்தேகம் வருது. நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, சுயம்பாய்களின் தலைவனை கூட விட்டுருவாரு, ஆனா இந்த பானபாத்திரக்காரனை கண்டிப்பா விட முடியாது. ஏன் அப்படின்னா, சுயம்பாய்களின் தலைவனால அவருக்கு இருக்கிற ஆபத்து சிறிய ஆபத்து, ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலைவனால வருகிற ஆபத்து மிகப்பெரிய ஆபத்து. இவங்க 2 பேரும் சிறைச்சாலைக்கு கடந்து போறாங்க. அப்போ அவங்க இரவிலே ஒரு சொப்பனத்தை பார்க்குறாங்க. அங்கே தேவனுடைய மனுஷனாகிய யோசேப்பு அங்கே இருக்கிறார். இந்த பானபாத்திரக்காரன் நீதிமான். இந்த பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு விரோதமாய் எதுவுமே செய்யல. இவனை சந்தேகத்தின் பேரிலே பிடிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனா ராஜாங்கத்துல பொறுத்த அளவுல சிலர் மேல சந்தேகப்பட்டு பிடிச்சு போட்டா கூட அவங்கள சிறைச்சேதம் பண்ணிடுவாங்க, அவங்கள கொன்றுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவன் அப்படி இருந்தா கூட ராஜாவினுடைய உயிர் தான் முக்கியமே தவிர அந்த மனுஷனுடைய உயிரை முக்கியமா நினைக்க மாட்டாங்க. இந்த சிறைச்சாலைக்குள்ளே தன்னுடைய உயிருக்கு பயந்து இருக்கிறான். எனக்கு உயிர் கிடைச்சா போதும், நான் திரும்ப வாழ்ந்தா போதும், ஏற்கனவே இருந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, ராஜ சமூகத்தில் நான் அவருக்கு வேலை செய்யாட்டி கூட பரவாயில்ல, என்ன சாகாம என்ன உயிரோட வச்சிருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அப்பதான் அந்த சொப்பனத்தினுடைய விளக்கத்தை யோசேப்பு சொல்லும் போது சொல்றாரு, நீ கவலைப்படாதப்பா, உன் உயிரை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற, நான் உயிரோட இருந்தா போதும் நினைக்கிறேன், ஆனா உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன், நீ மறுபடியும் எந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டாயோ, அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை திரும்பவும் கொண்டு போய் நிறுத்தி
உன்னை அழகுபடுத்துவார் என்று அந்த மனுஷனுக்கு கொடுத்த வாக்கின்படியே இந்த மனுஷன் ராஜாவுக்கு முன்பாக பானபாத்திரக்காரனாய் திரும்பவும் மாறினான். ஆனா நான் நம்புறேன் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை பாருங்க. இவன் மனதில் நினைக்கலாம், ஒருவேளை என்னுடைய உயிரை காப்பாற்றி மறுபடியும் எனக்கு ஜீவனை கொடுத்து இரக்கம் பாராட்டி நான் ராஜ சன்னிதானத்துக்குள்ள போனா கூட எனக்கு நான் இழந்து போன வேலை உடனே எனக்கு கிடைக்காது. பானபாத்திரக்காரனுடைய வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அது முக்கியமான வேலை. ஆனா நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க இன்னைக்கு இதே சந்தேகத்துல இருக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் 1000 தான் கொடுத்தாலும் மறுபடியும் நான் நிற்க முடியுமா? மறுபடியும் நான் அந்த வேலையை செய்ய முடியுமா? மறுபடியும் நான் தலை நிமிர்ந்து வாழ்வேனா? என் பலன் எனக்கு இல்லை பாஸ்டர், என்னுடைய திறமைகள் எனக்கு இல்லை பாஸ்டர், நான் அந்த காரியத்தை எல்லாம் விட்டு பல வருடங்கள் ஆயிருச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தா கூட பழையது மாதிரி என்னால இருக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த இடத்துல நிறுத்துவாரே ஆனால் அதற்கு வேண்டிய சகல பலன் உங்களுக்கு வரும், ஆரோக்கியம் உங்களுக்கு வரும். உன்னை நீ இழந்து போன அந்த இடத்திலே உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே கர்த்தர் உன்னை நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் ஜெபிக்கிறவர்களாய் இருந்து இன்றைக்கு ஜெபமே இல்லாமல் வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை ஒரு நல்ல வேலையிலே இருந்து இன்றைக்கு அந்த நிலை உங்களிலே அதிலிருந்து நீங்க தள்ளப்பட்டு காணப்படலாம். ஒரு நாள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் நீ இருந்து ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கடன்காரியை போல கடன்காரனை போல அவமானப்பட்டு நீ இருக்கலாம். ஒரு நாளிலே மேடைகளிலே நின்று பாட்டு பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், நிறைய பேருக்கு சாட்சியா இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நான் இழந்தது மாதிரி நான் ஃபீல் பண்றேன் பாஸ்டர். எனக்கு கொஞ்ச நாள் அந்த எண்ணம் இல்லை, ஆனா சமீப காலமா நான் அந்த ஸ்தானம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, அந்த இடம் எனக்கு திரும்ப கிடைக்குமா, நான் மறுபடியும் அப்படி இருப்பேனா அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய கரத்தையும் பிடிச்சு கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் நீ இழந்து போன ஸ்தானத்துல மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன், உன்னை நிறுத்துவேன், உன்னை நிறுத்துவேன். கைகளை தட்டி நம்புறவர்கள் ஹல்லேலூயா. மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவேன். உன் இழந்து போன ஸ்தானம் உனக்கு திரும்ப வருகிறது. நீ இழந்து போன பணம் உனக்கு திரும்ப வருகிறது. இழந்து போன அந்த மேடை உனக்கு திரும்ப வருகிறது. இழந்து போன அந்த ஆண்டவரோடு உள்ள உறவாடுதல் திரும்ப வருகிறது. ஓ ஹல்லேலூயா. என் மீட்பராகிய கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுகிறார், உன்னை மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்துவேன், மறுபடியும் உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் நீ இழந்த அந்த இடத்துல உன்னை கொண்டு போய் நிற்க வைப்பேன். ஆமென். எனக்கு குறித்ததை முறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லுவோம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். இப்ப கையமால் உம்மராகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மராகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மராகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். சொல்லுவோம், ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஜீசஸ் ஆகும், ஜீசஸ் எல்லாம் ஆகும், ஜீசஸ் உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆம், கர்த்தருடைய வார்த்தை பொய் உரையாது. உன் பிள்ளை தள்ளப்பட்ட ஸ்தானத்தில் ஆண்டவர் மறுபடியும் அவனை கொண்டு வச்சு கர்த்தர் அழகு பார்ப்பார். உங்க குடும்பம் தள்ளப்பட்ட இடத்துல ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் அந்த ஸ்தானத்தில். ஒரு நாள் தெரியாம நான் அப்படி செஞ்சிட்டேன் பாஸ்டர். அந்த ஸ்தானத்தினுடைய மேன்மை எனக்கு தெரியல. நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு கொடுக்காத எதுவுமே இல்லை பாஸ்டர். ஆண்டவர் எனக்கு ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. ஆனால் அன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய வார்த்தையை நான் கேட்டு இந்த மாதிரி இழந்துட்டேன். நான் எனக்குள்ள ஒரு கொஞ்சம் கோபம், அந்த ஸ்தானத்தை உதறி தள்ளிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டேன். நான் செஞ்ச ஒரு சின்ன மிஸ்டேக் பாஸ்டர். அந்த இடத்துல இருந்து நான் ஒன்றுமே இல்லாமல் திரும்ப துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் இங்கே ஃபீல் பண்ணிட்டே இருக்கலாம். என் வாழ்க்கையில் அடித்த ஒரு பெரிய புயல், எங்கள் குடும்பத்தில் வந்த ஒரு பெரிய பிரச்சனை, நான் அந்த ஸ்தானத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு காரணமாகவே மாறிடுச்சு. நான் அப்படி எதிர்பார்க்கல பாஸ்டர், நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஆனால் நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். திரும்ப அந்த இடத்துக்கு உள்ளே போகணும், அந்த காரியத்தை செய்யணும்னு நான் நினைக்கும் போது என்னால் முடியல. நான் இப்படியே இருந்துருவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது பாஸ்டர். என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமோ, எனக்கு ஒரே கலக்கமாக இருக்குது பாஸ்டர். மறுபடியும் நான் அப்படி நிற்க மாட்டேனா? மறுபடியும் நான் இழந்து போன ஸ்தானம் எனக்கு கிடைச்சிடாதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தினுடைய அழுகையை கர்த்தர் பார்க்கிறார். அந்த வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். அவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு, உன் இருதயம் கலங்க வேண்டாம், உன் இருதயம் கலங்க வேண்டாம். நான் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நான் நிறுத்துவேன். மறுபடியும் நான் உன்னை உன் ஸ்தானத்திலே நிறுத்துவேன். அதற்கு எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நம்புறேன்றதை மட்டும் சொல்லுங்க. சொல்லிட்டே இருங்க. எந்த வழியுமே இல்லைன்னா கூட நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பழைய சந்தோஷம் உங்களுக்கு திரும்ப வரும். பழைய உற்சாகம் உங்களுக்கு திரும்ப வரும். பழைய அழகு உங்களுக்கு திரும்ப வரும். சொல்லுங்க. அறிக்கை செஞ்சுட்டு அப்படியே கர்த்தர் கேட்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அந்த சுறுசுறுப்பு திரும்ப வரும். இழந்தது இழந்தது தானே அப்படின்னு சொல்ல வேண்டாம். இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா? இழந்ததை கர்த்தர் திரும்ப கொடுக்கிறவர் அல்லவா? உன் தலையை நான் உயர்த்தி உன்னை மறுபடியும் அதே இடத்துல நான் நிறுத்துவேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஒரு மனுஷனை பழைய இடத்துல இல்லைன்னா இழந்து போன ஒரு இடத்துல கர்த்தர் மறுபடியும் அவனை நிறுத்துறது ரொம்ப சுலபம் அப்படின்றத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப அழகாக போதிக்குது. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுங்கள். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஸ்தோத்திரம் 4வது அதிகாரத்திலே 29வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 24ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்பீர்களே ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனையிலே உலாவிக் கொண்டிருந்த போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரசாபத்திற்கென்று ராஜ்யத்தினுடைய அரண்மனைக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னார். இந்த வார்த்தை ராஜாவின் இருதயத்தில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷனிலிருந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல் மேய்வாய். இப்படியே உன்னதமானவருடைய மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுப்பார் என்று நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது.
அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அந்த மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டு மாடுகளைப் போல புல் மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்தேன். அப்பொழுது என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாரும் ஒன்றுமில்லை எனப்படுவார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கை நடத்துகிறது. அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார் என்றும் இல்லை என்றேன். அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமேன் சொல்லுங்கள். இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் தான் இந்த நேபுகாத் நேச்சாரை உயர்ந்த இடத்துல ஆண்டவர் வைத்தார். அவனுக்கு நிறைய ராஜ்யங்களை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு நிறைய ஞானத்தை கர்த்தர் கொடுத்து அவன் மூலமாய் நிறைய கட்டிடங்களை எல்லாம் ஆண்டவர் அவன் மூலமாய் கட்டி எழுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களை கூட பாடம் கற்பிக்கிறதற்காக ஆண்டவர் நேபுகாத் நேச்சரை நிறைய இடத்துல கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் மேலே மாடியில் உப்பரிகையில் அவன் உலாத்தி கொண்டிருக்கும் போது தன்னுடைய தேசத்தினுடைய அழகையெல்லாம் பார்க்குறான். கட்டின அந்த ஸ்ட்ரக்சரை எல்லாம் பார்க்குறான். சே, இவ்வளோ அழகாக நம்ம கட்டியிருக்கிறோமா, நம்ம எவ்வளோ ஞானமாக கட்டியிருக்கிறோம், நம்முடைய தேசம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது எங்கே பார்த்தாலும் லைட்டு, எங்கே பார்த்தாலும் ரோடு, இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும், இது நம்ம மூலமாக தான் செய்யப்பட்டது. அந்த பெருமை அவனுடைய மனசில் வந்த உடனே வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. எப்பா, நீ ஏன் பெருமைப்படுற? இது நீ கட்டினதுன்னு சொன்ன இல்லை, அதனால மனிதனிலிருந்து தள்ளப்பட்டு மிருகங்களுக்கு ஒப்பாவாய். உடனே பார்த்தீங்கன்னா அவனுடைய பெருமையினால வேதம் சொல்லுது அவனுடைய முடியெல்லாம் நிறைய வளர்ந்துச்சாமா. அவன் ஒரு சாதாரணமான ஆடு மாடை போல வெளியிலே கழுத்தில் ஒரு கயிறை கட்டி ஒரு குத்தி அடித்து அதில் அவனை கட்டி வச்சிருந்தாங்களாமா. எவ்வளோ பெரிய நிலைமையை பாருங்க. ஒரு ராஜா, மகா பெரிய அந்த பாபிலோனுடைய ராஜா, ஒரு மனசுக்குள்ள ஒரு பெருமைப்பட்டதுனால அவன் ஒரே நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எதை வேணாலும் கர்த்தர் சமாளிப்பாரு. ஆனா பெருமை உள்ளவங்க பட்சத்தில் கர்த்தர் நிற்க மாட்டாரு. நீங்க உயர்த்தப்படும் போது, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது உங்களுக்கு பெருமை மட்டும் வந்துடக்கூடாது. உங்களுக்கு பெருமை வந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்க விழ போறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டே இருக்க இருக்க நீங்க மரணம் வரைக்கும் உயர்த்தப்படணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உயர்வு வர வர உங்களை என்ன பண்ணணும்னா உங்களை தாழ்த்திட்டே இருக்கணும். நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, நம்ம யாரும் ஆரம்பத்தில் எதுவும் கொண்டு வந்தவங்க இல்லை. நம்ம ஆரம்பத்தில் பெரிய ஞானவான்கள் அல்ல. நமக்கு கொடுத்ததெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. நமக்கு கிடைச்சதெல்லாம் ஆண்டவரால் தான் கிடைச்சிருச்சு. நம்முடைய பலத்தால் எதுவும் கொண்டு வர முடியாது. நம்முடைய திறமையினால சம்பாதிக்க முடியாது. நம் திறமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த காரணத்தினால தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சே தவிர வேற எதுனாலையும் வரல. அதனால பெருமைக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு % கூட இடம் கொடுக்க கூடாது. நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாய் சொல்லுகிறேன். 3 பேரை வைத்து அந்த திருச்சபையை நம்ம 2005 ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ தூரம் ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஆயிரங்களுக்கு நம்பினார், லட்சங்களுக்கு நம்பினார், இப்போ ஆண்டவர் கோடிகளுக்கு நம்பினார். போன இந்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையை கூட
பாத்ரூமுக்குள்ளே போய் ஆலயத்தில் பலிபீடத்துக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே தாங்க வந்தேன். ஆண்டவரே, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது ஆண்டவரே, எனக்கு பாட்டு பாட தெரியாது ஆண்டவரே, எனக்கு ஜனங்களுடைய இருதயத்தை கண்டுபிடிக்க தெரியாது ஆண்டவரே, அதனால நீங்கள் தான் ஆண்டவரே பேசணும், என்னதான் நான் பிரசங்கம் பண்ணாலும் கிரியை செய்கிறது நீங்கள் தான் அப்படின்னு இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட அழுதுட்டு தான் கர்த்தர் சமூகத்தில் வந்து நின்னேன். லிட்டரலாக உண்மையாக பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன். அப்போ நான் நம்புகிறேன், தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கிருபையின் மேலே கிருபை கொடுக்கிறது. அதனால இதுவரைக்கும் ஒருவேளை உங்கள் பெருமையினால ஒருவேளை நீங்கள் நிறைய இழந்திருக்கலாம். இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்க அப்படிதான், பெருமையினால சிலர் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை அப்படியே வாரி இறைப்பாங்க பாருங்களேன். பெருமையினால அந்த பேர் வரணுன்றதுக்காக அந்த பணத்தை எல்லாம் கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. பெருமையினுடைய ஒரு பர்சன்டேஜ் கூட உங்களுக்குள்ள எப்பவுமே ஒட்டிடக்கூடாது. ஒரு கார் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு பைக் வாங்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு கடை ஓப்பன் பண்ணும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். ஒரு திருமணம் நல்லா நடக்கும்போது கர்த்தர் நாமத்தை தான் மகிமைப்படுத்தணும். எதுலையுமே உங்களுக்கு மரியாதையை நீங்க கொண்டு வராதீங்க. நீங்க மறைஞ்சிருங்க. நான் சொல்றேன், நீங்க மறைய 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 கர்த்தர் உங்க மூலமாய் பகிரங்கமா வெளிப்படுவார், ரொம்ப பெருசா வெளிப்படுவார். ஒரு நாளில் ஒரு 100 டைம் நீங்கள் சொல்லுங்கள், என்னை தாழ்த்துற ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு அடிக்கடி பெருமை வருதுன்னு சொல்கிறவங்க, பெருமையிலிருந்து நீங்கள் மேற்கொள்ளணும்னா இந்த ஒரு வழி தான் இருக்குது. டெய்லி ஒரு 100 டைம் ஆகுது நீங்கள் சொல்லணும், நான் ஒன்றும் இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த சம்பாத்தியத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ஆகாரத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் தகுதி இல்லை. இந்த மாதிரி ஒரு நாளில் 100 டைம் நினச்சிங்கன்னா போதும், உங்களை குறித்து உங்களுக்கு பெருமை வரவே வராதுங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் நிறைய பேருடைய கையில் நம்பி பணங்களை கொடுத்தாரு, நல்ல வேலையை கொடுத்தாரு, நல்ல உயர்வுகளை கொடுத்தாரு. ஆனால் அவங்க பெருமை அவங்கள நிர்மூலமாக்கிருச்சு, அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. அப்படிப்பட்ட நினைப்பு வரவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, மற்றவர்களை தங்களிலும் மேலானவர்களாக நினைக்கணும். சிலர், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் ரொம்ப ஞானி, நான் ரொம்ப அறிவாளி. இது எப்படி சொல்ல முடியுது உங்களுக்கு? இது எப்படி சொல்ல முடியுது? தன்னை குறித்து வீட்டில் இருக்கிற ஒரு நபரை நீங்கள் மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு மனுஷங்களை மட்டம் தட்டி பேசுறீங்கன்னா உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி நினைக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இந்த நேபுகாத் நேச்சர் பெருமைப்பட்ட அடுத்த நிமிஷத்திலே மனிதரிலிருந்து இப்ப தள்ளப்பட்டு மிருகங்களாய் மாறிட்டான். கையில வேதம் சொல்லுது, நகமெல்லாம் வளர்ந்துச்சாமாமே. பாருங்களேன், நமக்கு வளர்ற நகம் மாதிரி இல்லை, அவனுக்கு ரொம்ப வேகமா வளர்ந்துருச்சு. அப்படின்னா அந்த பேய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி போட்டோ பார்த்தீங்கன்னா பெரிய நகமா இருக்கும் பாருங்களேன். அப்போ ஒரு ராஜாவா இருந்த ஒரு மனுஷன் வெளியில கட்டப்பட்டு புல்ல தின்னு கையில நகமெல்லாம் வளர்ந்து முடியெல்லாம் பெருசு பெருசா வளர்ந்துருந்தா நம்ம யாராவது அடுத்த விசை அவனை மதிப்போமா? இந்த ரோட்ல ஒருவேளை பைத்தியமா யாராவது ஒருத்தர் சுத்திட்டு இருந்த பார்க்குற மனுஷனை வீட்டில் கூட்டிட்டு வந்து முடியெல்லாம் வெட்டி ஷேவெல்லாம் பண்ணி அவனை வீட்டில் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வச்சிருப்பாங்க. ஆனால் அவரை தூக்கி ஓனரா நீ இருன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ எல்லாமே இழந்தவர் தான் இந்த நேபுகாத் நேச்சர். ஆண்டவர் சொல்றாரு, நீ பட்ட பெருமைக்காக உன் மேல 7 காலங்கள் கடந்து போகும். இந்த 7 காலங்கள் கடந்து போகும்போது அவன் என்ன பண்ணுதுன்னா, அவனுடைய புத்தி அவனுக்கு திரும்ப வந்துச்சாமா. ஐயோ, நான் பண்ணது மிஸ்டேக்கு, நான் பெருமைப்பட்டுட்டேன், நான் பெருமைப்பட்டதுனால தான் இவ்வளவு நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன். அந்த புத்தி அவனுக்கு திரும்பி வந்துருச்சு. இந்த நாளில் உங்க புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். ஆமேன் சொல்லுங்கள். உங்க புத்தி உங்களுக்கு திரும்பி வரணும். நீங்க எந்தெந்த காரியத்தை எல்லாம் புத்தியினமா செஞ்சு இன்னைக்கு சிக்கி தவிக்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு புத்தி வரணும். இனி ஜாமீன் நிற்க கூடாதுன்ற ஒரு புத்தி வரணும். இனி அடுத்தவங்களுடைய தேவையில்லாத விஷயத்துல தலையிடக்கூடாதுன்ற ஒரு புத்தி வேணும். இனி கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படணுன்ற ஒரு புத்தி வேணும். நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும்னு கேளுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். என்னுடைய புத்தியினமா நான் இழந்த, என்னுடைய புத்தியினமா நான் விட்டேன், இன்றைக்கு ஜெபிக்கிறேன், அந்த புத்தி எனக்கு திரும்பி வரட்டும். கேளுங்க,
ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். வாலிப தங்கச்சிக்கு அந்த புத்தி திரும்பி வரட்டும். அப்பா, புத்தி இல்லாம அலைகிறாங்களே அப்பா, புத்தி இல்லாம என் பிள்ளை போகுதே அப்பா. அவனுடைய புத்தி அவன்கிட்ட இல்ல, அவனுடைய எண்ணம் அவனிடத்துல இல்ல, அவனுடைய ஞானம் அவனிடத்துல இல்ல. அவன் எங்கேயோ திரிகிறான், அவன் எங்கேயோ போறான். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த இடத்துல ஜெபிக்கும் போது எந்தெந்த பிள்ளை எல்லாம் புத்தி இல்லாம அலைதோ, எந்தெந்த கணவனார், எந்த மனைவி புத்தி பேதலிச்சு அலைகிறாங்களோ, அத்தனை பேருடைய புத்தியும் தெளிவதாக சொல்லுங்க. உங்க பிள்ளைக்காக ஜெபிங்க, உங்க கணவனாருக்காக ஜெபிங்க, உங்க அண்ணன் தம்பிக்காக ஜெபிங்க. கையை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, புத்தி திரும்ப வரட்டும்னு ஜெபிங்க. புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்ப வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும், புத்தி திரும்பி வரட்டும். நம்ம பிள்ளைங்க எல்லாம் இடர்றது நீ நம்ம நினைக்கிறது மாதிரி அவனுக்கு சில நேரத்தில் நம்ம திமிர்த்தனம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படியெல்லாம் கிடையாது. அவன் புத்தி இல்லை, அவன் புத்தி பேதலிச்சு போயிருக்கிறான். ஆனால் ஒரு தகப்பனுடைய ஜெபம், ஒரு தாயாருடைய ஜெபம் ஒரு பிள்ளையினுடைய புத்தியை திரும்பி அவங்களுக்கு வர பண்ணும். இந்த மாதிரி நான் நிறைய சாட்சியை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படியே தெரிகட்டு அலைகிற பிள்ளைங்க, புத்தி இல்லாமல் அலைகிற பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பாவுடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த புத்தியை கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த ஜெபத்தில் ஒரு ஜெப குறிப்பாகவே ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெப குறிப்புன்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை தாருன்னு ஜெபம் பண்ணணும். விசுவாசிங்களா இல்லையா? நம்முடைய பிள்ளைங்க புத்தி இல்லாமல் எங்கேயாவது போய் சிக்கிடுவாங்க. அப்போது பிள்ளைங்களும் ஜெபம் பண்ணணும். வாலிப தங்கச்சி ஜெபம் பண்ணணும். ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் உங்களை புத்தி இல்லாமல் உங்களை கொண்டு போய் நடத்துவாங்க. அந்த நேரத்தில் எப்படி நேபுகாத் நேச்சருக்கு அந்த புத்தி மங்கி போச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு மங்கி போயிடும். அதனால நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் புத்தி எனக்கு திரும்ப வரட்டும் ஆண்டவரே. ஸோ இந்த புத்தி அவனுக்கு திரும்ப வந்த உடனே இவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, நம்முடைய பெருமையினால தான் நம்ம விழுந்தோம், இப்போ இதுல இருந்து வெளியே வர்றதற்கு ஆண்டவரை உயர்த்தணும்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆமேன் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் உங்களை தாழ்த்தணும், ரெண்டாவது ஆண்டவரை உயர்த்தணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க திரும்ப இழந்து போன ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை நிக்க வைக்கணும்னா, நீங்க பெருமையினால எதையாவது நீங்க இழந்திருப்பீங்கன்னா முதல்ல உங்களை தாழ்த்தணும். ஒரு நாள்ல 100 டைமாவது உங்களை தாழ்த்தணும். நம்பர் 2, ரெண்டாவது கர்த்தரை நீங்க உயர்த்தணும். இவன் உடனே புத்தி தெளிஞ்ச உடனே உன்னதமான கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நீங்க பெரியவர், நீங்க உயர்ந்தவர், நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. அப்போ அந்த வார்த்தையை அவன் சொல்லிட்டே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, வேதம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் 36வது வசனத்தை வாசிக்கும் போது, அவ்வேளையிலே என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முக களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. உன் ஸ்தானத்திலே மறுபடியும் நிறுத்துவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சரை காண்பித்து சொல்றாரு. 7 ஆண்டுகள் 7 காலங்கள் ஒரு மிருகத்தை போல புல்லை தின்று, முடியெல்லாம் நகமெல்லாம் யாரும் மதிக்கத்தக்காத ஒரு பைத்தியக்காரனை போல இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் அந்த காலங்களை தாண்டினதுக்கு பிறகு மறுபடியும் கர்த்தர் ராஜாவா நிறுத்துறாரு. ராஜாவா நிறுத்தும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக கனமும் மகிமையும் என் ராஜ்ய பாரத்திலே கிடைத்தது. ஆமேன் சொல்லுவோம். நான் சொல்றேன், இதை விட பெரிய விளக்கம் கர்த்தர் உங்களை திரும்ப உங்க ஸ்தானத்தில் நிறுத்துவார்ன்றதற்கு தேவை இல்லைன்னு நான் நம்புறேன். நீங்கள் நிறைய பேர் மனசில் மறுபடியும் அந்த ஸ்தானத்தை நான் எட்டி பிடிக்கிறதுன்றது அது முடியாது பாஸ்டர்ன்னு நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். இனி அப்படியெல்லாம் வர முடியாது பாஸ்டர் என்னால். நீங்கள் 1000 தான் சொல்லுங்கள், நான் எப்படி பழைய நிலைமையை வருவேன். உங்களுடைய கேள்வி குறிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், இந்த நேபுகாத் நேச்சர் பைத்தியம்னு எல்லாராலையும் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டான். அவனுடைய மந்திரிமாரு அவனை ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏற்றுக்க முடியுமா? அப்படி 7 வருஷம் பைத்தியமா அலைஞ்சிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிட்டு, ஏற்கனவே நீ ராஜாவா இருந்த, இப்போ நீ ராஜாவா இருன்னு சொன்ன உடனே நம்ம ஏற்றுக்குவோமா? ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தாதான், மறுபடியும் தேவன் உங்களுக்கு ஸ்தானத்தை கொடுத்தா மற்றவங்க பிரமிக்கிற அளவுக்கு தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை நேபுகாத் நேச்சரை நிறுத்தின கர்த்தர் நிறுத்துவார். உங்களுக்கு நம்பிக்கையே ஊட்டத்தான்
கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். இல்லை, எவ்வளவு காலமானாலும், நீ எவ்வளவு கீழே போனாலும், மனிதர்கள் மதிக்கவே முடியாத அளவிற்கு அதல பாதாளத்துக்குள்ள போனாலும், கர்த்தர் சொல்றார், இந்த 21 நாள் முடியும் போது கர்த்தர் உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்திலே கர்த்தர் நிறுத்துவார். இதோ அந்த வியாபாரம் உங்கள் கையிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த வருமானம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ அந்த ஊழியம் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. இதோ உங்கள் பலன் உங்கள் கைகளிலே திரும்ப வருகிறது. அது இதற்கு முன்பாக இருந்ததை விட மேன்மையாயிருக்கும், மேன்மையாயிருக்கும். கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நம்புறாண்டவரே, நம்புறாண்டவரே, ஏசப்பா, ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சருடைய மகிமை திரும்ப வந்ததே, வந்ததே. என் பேரை நான் கெடுத்துட்டேன் ஆண்டவரே, என் பேரை நான் ரிப்பேர் பண்ணிட்டேன் ஆண்டவரே, என் பேரு கெட்டு போறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆண்டவரே, இன்னைக்கு அசுத்தமா பேசுறதுக்கு நான் தான் ஆண்டவரே காரணம். ஆனா நீங்க என்ன உயர்த்திட்டீங்கன்னா, நீங்க என்ன மேன்மைப்படுத்திட்டீங்கன்னா, நீங்க அந்த ஸ்தானத்தை திரும்ப கொடுத்துட்டீங்கன்னா, நான் வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே, சாட்சியா நிப்பேனே ஆண்டவரே. உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன் முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாதே, அவமானம் உன்னை ஒன்றும் செய்யாதே, வியாதி உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த பண நெருக்கம் உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த இழப்பு உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த சூழ்நிலை உன்னை ஒன்றும் செய்யாதே, இந்த அவமானம் உன்னை ஒன்றும் செய்யாதே. ஏன் அப்படின்னா, உன்னை உண்டாக்கினவர். சத்தம் எல்லாரும் என் முன்னே நடந்து செல்கிறார். ரத்தலரகதரலவதரல சப்கபோரவ ரோதலரம் கனத்தினரவரம. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். தீங்கு என்னை ஒன்றும் செய்யாதே. மறுபடியும் நீ தள்ளப்பட்ட உன் ஸ்தானத்திலே மறுபடியும் உன்னை கர்த்தர் நிறுத்துவார். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய வார்த்தை பொய் உரையாது. நம்முடைய ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உங்கள் ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், உங்கள் ஸ்தானங்களை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், அவர் உறுதிப்படுத்துகிற கர்த்தர். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். இன்னைக்கு முழுக்க அறிக்கை செய்யுங்க, மறுபடியும் என் நிலையிலே நான் நிறுத்தப்படுவேன். இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள இடறி போன, வழி தவறி போன, பாத தவறி போன நிறைய பேருடைய கையை ஆண்டவரே பிடிச்சு, அந்த பாதைக்குள்ள போனதுலேருந்து உங்களுக்கு கண்ணு தெரியல, எங்க போறோன்னு தெரியல. ஆனா நான் நம்புறேன், கர்த்தர் உங்க கையை பிடிச்சு, உன் பாதை இதுதான்ப்பா, உன் வழி இதுதான்ப்பா, உனக்காக நான் வச்சிருந்தது இதுதான்ப்பா. ஆண்டவர் உங்களை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்த போற, நிறுத்த போற. எஸ் எஸ் எஸ். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. உங்க ஸ்தானம், ஆண்டவர் கொடுத்துருக்க ஸ்தானத்தை நீங்க எப்பவுமே ரொம்ப தக்க வச்சுக்கணும்.
ஒரு இடத்துக்கு நீங்க வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஒரு இடத்துல உங்களை அங்கீகரிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அது பல ஆண்டுகளுடைய உங்களுடைய கண்ணீர், பல ஆண்டுகளுடைய உங்களுடைய போராட்டம் தான் சில ஸ்தானங்களை உங்களுக்கு கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு போராட்டம் எதில் வரும் அப்படின்னா, உங்கள் ஸ்தானத்தை பிடுங்கிறதுலாம் உங்களுக்கு போராட்டமே வரும். பிசாசு உங்களுக்கு எங்கே குறி வைப்பான் அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த ஸ்தானத்தில் தான் குறி வைப்பான். உன்னை எப்போ அந்த இடத்துல இருந்து பிடுங்கலாம், உங்களை எப்போ அந்த இடத்துல இருந்து எடுக்கலாம். வேலையாக இருக்கலாம், பதவிகளாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்தானத்திலிருந்து நீங்கள் வெளியே போறீங்கன்னா அதை விட பெரிய ஸ்தானத்துக்கு தான் போகணுமே தவிர அங்கிருந்து நீங்கள் பிடுங்கப்படக்கூடாது. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு ப்ரமோஷன் தான் வரணும், உங்களுக்கு ப்ரமோஷன் தான் வரணும். மனுஷன் உங்களை கீழே தள்ளுறதை குறித்து கவலைப்படாதீங்க. அவன் உங்களை மிதிச்சு ஒரு படி கீழே தள்ளுறானா, கர்த்தர் 10 படி உங்களை லிஃப்ட் கொண்டு போய் வைப்பார். அவர் தூக்கி வச்சிருவார். ஆனா நீங்களா அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கிடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? உங்களை சுற்றி இருக்கிற எதிராளிகள் உங்க ஸ்தானத்திலிருந்து உங்க மேல பொறாமப்பட்டு உங்களை எடுக்கிறத குறித்து கவலையே பட வேண்டாம் நீங்க. ஏன்னா ஆண்டவரை அனுமதிக்காம உங்க ஸ்தானத்திலிருந்து உங்களை பிடுங்க முடியாது. ஆண்டவரை அனுமதிச்சிருக்கிறாரு, அவன் பிடுங்கிட்டான், அவ்வளவுதான். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதை அவன் அப்படி திட்டணும்னு அனுமதிச்சிருக்கிறாரு, அவங்க அப்படி எடுக்கணும்னு அனுமதிச்சிருக்காரு, உங்களை தூக்கி அடிக்கணும்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு. அதை குறித்து உங்களுக்கு கவலை. நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. நீங்க பழி வாங்கவும் வேண்டாம், இவன் எனக்கு விரோதமா எழும்பிட்டானேன்னு சொல்ல வேண்டாம். அது கர்த்தர் பார்த்துக்குவாரு. கொஞ்ச நாள் அவனுக்கு முன்னாடி நீங்க இறங்குறது மாதிரி இருக்கும். நீங்க எவ்வளவு வேகமா இறங்குறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமா கர்த்தர் உங்களை மேல கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்கிற கர்த்தர் தான் நம்முடைய தெய்வம். அவர் மேல கொண்டு வருவார். ஆமென். ஆனா இன்னைக்கு அடுத்த ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, என் ஸ்தானத்தை நான் பாதுகாக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. வேலை செய்கிறவங்க எல்லாம் கவனிங்க, உங்கள் ஸ்தானம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னா உங்களுக்கு அப்டேஷன்ஸ் நிறைய வேணும். நீங்கள் அப்டேட்டாக இல்லை அப்படின்னா உங்கள் ஸ்தானம் உங்கள் கையில் இருக்காது. ஒரு வேலை செய்யும்போது இன்னைக்கு உலகம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் ஆகுறாங்க, செகண்டுக்கு செகண்ட் அப்டேட் ஆகுறாங்க. அதனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எப்போவுமே உங்களுக்கு நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அதான் நம்ம ஊர் பழமொழி சொல்கிறது மாதிரி குண்டு சட்டியில் குதிரை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடாது. சிலது அப்படி தான் ஒன்றே வச்சு ஓட்டிகிட்டே இருப்பாங்க, அதுவே ஓட்டிட்டு இருப்பாங்க. அது பழசாயி அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து வேகமாக ஓடணும். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அற்புதம் செய்கிறதற்கு ஒரு யுத்தியை கையில் வைக்கல, ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக செஞ்சார். ஆமாம். நம்ம வந்து அப்படி ஒருவேளை ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கண்ணை திறக்கிறதுக்காக சேர குலைச்சி கண்ணை திறந்திருந்தாருன்னா, நம்ம வேதத்தில் ஒவ்வொருத்தனுக்காக அற்புதம் செய்யும்போது இப்போ என்ன, அவர் வரப்போறாரு, சேர எடுக்க போறாரு, குலைக்க போறாரு, சரியாக போகுது. இப்போ என்ன, அவர் வரப்போறாரு, சேத்தை எடுக்க போறாரு, வைக்க போறாரு, சரியாக போகுது. நம்ம அப்படிதான். அடுத்த டைம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டே போயிடுவாங்க, இது படிக்க வேணாயா, இப்படி தானே வரப்போகுது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, ஒவ்வொன்றையும் சிலருக்கு அப்படி செஞ்சாரு. சிலருக்கு திறக்கப்படுவாயாகன்னு சொன்னாரு, சிலருக்கு கையை வச்சு திறந்தாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவரா? சத்தமா சொல்லுங்க. நான் சொல்றேன், உங்க வேலை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும், நீங்க அப்டேஷன் ஆகணும், உங்க ஞானம் வளரணும், உங்க தொழில் வளரணும். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கணும், நிறைய கத்து கொடுக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல வாசிங்க, தேறினவர்கள் எல்லாம் யாரா இருந்தாங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் தேறினவங்களா இருந்தாங்களாம். பாபிலோன் நாட்டினுடைய ராஜா அந்த ஊர் ஜனங்களை நம்பல, பெரிய பெரிய போஸ்டிங்க்கு அந்த ஊர் ஜனங்களை நம்பல. எருசலேமிலிருந்து யூதேயால இருந்து சிறை பிடிச்சு வந்த வாலிபர்களை பெரிய பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சாராமா. ஏன் அப்படின்னா இவங்க தான் ஞானவான்கள், இவங்க தான் ராஜ்ய பாரத்தை நடத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தாங்க. அப்ப நான் என்ன நம்புறேன்னா, இந்த உலகத்தில் இருக்கிறவ எல்லாரை காட்டிலும் அதிகமா ஞானமா இருக்க வேண்டியது நம்ம தான். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம தான். நீங்க தான் ஆண்டவரே அதை தருவார். ஸோ உங்க ஸ்தானத்தை நீங்க பத்திரப்படுத்துறதற்கு உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா அப்டேட் தேவை.
நீங்கள் புதுமை ஆக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய ஓனருக்கு வந்து புதுசு புதுசாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் அதான் வளர்ச்சியினுடைய அடையாளம். நம்பர் 2, வேகமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நம்பர் 2, ரெண்டாவதாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை நீங்கள் பத்திரப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கணும். நீங்கள் அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. அசால்ட்டாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நான் நம்புகிறேன் இன்னொருத்தர் உங்கள் ஸ்தானத்தில் ஏற்பாடு பண்ணப்படுவாங்க. இந்த வேதம் சொல்லுது, ஆண்டவர் ஃபஸ்ட்டு ராஜாவாக சவுலை கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த சவுல் வந்து அதை ரொம்ப அந்த ராஜ்ய வார்த்தை மேன்மையாகவே நினைக்கல. எவ்வளோ பெரிய மேன்மை அவனுக்கு. இதுவரைக்கும் இஸ்ரவேலுக்குள்ள ராஜான்ற ஒருத்தர் இல்லை. முதல்ல ஜனங்கள் கேட்டாங்கன்றதுக்காக ஆண்டவர் சவுலை ராஜாவா அபிஷேகம் பண்ணார். எவ்வளோ பெரிய போஸ்டிங். ஆனால் அவன் மதிக்கவே இல்லாத. அவன் தாவீதை துரத்துறதுலேயே குறியா இருந்தான். அவனை பழி வாங்குறதுலே இதுதான். பாருங்க, அந்த வேலையில் அவன் அசால்ட்டா இருந்ததுனால வேதம் சொல்லுது, நீ நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய். உன் தைல குப்பி எடுத்து தைலத்தால நிரப்பி நான் உன்னை ஈசாயினுடைய வீட்டுக்கு அனுப்புறேன், அங்க போ, அவர்களில் ஒரு பையனை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுன்னு கர்த்தர் இன்னொருத்தரை தெரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில நீங்க அசால்ட்டா பொறுப்பு இல்லாம இருந்தீங்கன்னா நான் சொல்றேன் இன்னொருத்தர் அதுல வந்து உட்கார்ந்துருப்பாங்க. உங்க கையில ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குதா, ஜீவனே போனாலும் நீங்க அதை செஞ்சே ஆகணும். நல்லா சொல்லுங்க ஆமே. செத்தா கூட செய்யணுங்க. எங்க ஊழியக்காரங்க எனக்கு முன்னாடி இருந்த தகப்பனார் எனக்கு அப்படிதாங்க கற்றுக் கொடுத்தாரு. உன்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்களா, செத்தா கூட நீ அங்க சாகு, பிரசங்கம் பண்ணிட்டு வான்னு தான் சொல்லுவார். அவர் அப்போ எங்க பாஸ்டர் அதுல மிஞ்சினவர். அவர் வந்து ஊழியத்துக்காக 3 நாள் கன்வென்ஷனுக்காக கிளம்புறாரு. கிளம்பும் போது ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. அவங்க அம்மா சாகிற மாதிரி ஒரு சொப்பனம் பார்க்குறாரு. 3 நாள் கன்வென்ஷன். அப்போது காரில் ஏறும்போது சர்ச்சினுடைய மூப்பரை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் 3 நாள் கன்வென்ஷனுக்கு போகிறேன், எனக்கு நோட்டீஸ் அடிச்சிட்டாங்க, நான் வர்றதுக்குள்ளே அம்மா இறந்து போயிடுவாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்கன்னா என்னை எதிர்பார்க்க வேண்டாம். ஒரே பையன், அவருக்கு ஆம்பளை பிள்ளைங்க, எங்கள் பாஸ்டர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான். கார் ஏறி போயிட்டாரு. 1ஆவது நாள் கன்வென்ஷன் முடித்தார். 2ஆவது நாள் அம்மா இங்கே இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் வந்துருங்க அப்படின்னு, நீங்கள் அடக்கம் பண்ணிடுங்க, நான் செய்தியை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி கன்வென்ஷன் முடித்ததற்கு பிறகு தான் அம்மாவுடைய கல்லறையே போய் பார்த்தார். நம்ம நிறைய பேருக்கு இதெல்லாம் கேட்டால் என்ன பெரிய மிஞ்சின பரிசுத்தமானா இல்லை, அம்மா சாவு கூட வராத எப்படி அப்படின்னு. ஆனால் அதனால தாங்க சாகிறதுக்கு முன்னாடி 32 ஊழியக்காரரை உருவாக்கிட்டார் எங்கள் பாஸ்டர். 32 ஊழியக்காரரை உருவாக்கிட்டார். ஜீவனே சொல்லுவார், ஸ்டேஜில் நிற்கும்போது சொல்லுவார், இதை பாரு, என் பிரசங்கம் முடியணும்னா ஒன்று நான் சாகணும், நான் செத்தாதான் என் பிரசங்கமே முடியும்னு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களெல்லாம் இருந்திருக்காங்க. நான் சொல்கிறேன் மீண்டும் அது வரணும். இந்த பட்டணம் எழுப்புதலை சந்திக்கணும், இந்த தேசம் எழுப்புதலை சந்திக்கணும். அதுக்காக உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்க அசால்ட்டா இல்லை, அதை கவனத்தோட செய்யணும். அது சின்னதோ பெருசோ என்கரேஜ் பண்றாங்களோ பண்ணலையோ, நீங்க அந்த இடத்துல எப்படி தான் இருக்கணும்னா பொறுப்பாக தான் இருக்கணும். நம்பர் 3, மூணாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, நீங்க உங்களுடைய வேலையில் இல்லைன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நீங்க பத்திரப்படுத்தணும்னா அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போகணும்னு நீங்க நினைக்க கூடாது. அப்படின்னா அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்களா, சிலருக்கு வந்து ஆப்போசிட்ல பார்க்கறது ரொம்ப நல்லா தெரியும். இதை விட அங்க தாவலாமா, அங்க போலாமா. நீங்க ஏற்கனவே 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, இப்போ 2000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, நீங்க அந்த இடத்துக்கு போகணும், நீங்க உயர்வீங்க. அந்த இடத்துல போனா நமக்கு அதெல்லாம் ஞானமா நீங்க செய்யணும். சிலர் அப்படி இல்லை, இங்க இருந்து அங்க போலாமா, அங்க இருந்து அங்க போலாமா. இந்த தாவரவங்க யாருமே தங்களுடைய ஸ்தானத்துல நிறைவா இருக்கவே முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஆண்டவரே உங்களை கொண்டு போற வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க, கர்த்தரே உங்களை கொண்டு போகும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே மறுபடியும் மறுபடியும், ஓ ஹல்லேலூயா, மறுபடியும் 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி, 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே
நிறுத்துவார். 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் உன் ஸ்தானத்திலே உன்னை நிறுத்துவார். கரங்களை தட்டும் போதே அந்த அற்புதம் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். ஹல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். விசுவாசத்தோடு கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டான். சத்தமா பாடு, என் இயேசு கைவிட மாட்டான். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் தப்பி செல்ல வழி செய்வார். இயேசுவே இப்ப சொல்லு, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். காலையில் மகனே அழுகின்றாயோ, மாலையில் அகமகிழ்வார். மாலையில் மகனே அழுகின்றாயோ, காலையில் அகமகிழ்வார். நித்திய பேரானந்தோ நேசன் சமூகத்திலே, நித்திய பேரானந்தோ நேசன் சமூகத்திலே. என் நேசன், என் நேசன். இந்த பாட்டை பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் கலங்கிடவே வேண்டாம். ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதிங்க, ஒப்பு கொடுக்கிறவங்க ஒப்பு கொடுங்க. கலங்கிடவே வேண்டாம், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நண்பரே, அம்மா, இயேசு கைவிட மாட்டார். அப்பா, இயேசு கைவிட மாட்டார். சகோதரனே, இயேசு கைவிட மாட்டார். சகோதரியே, இயேசு கைவிட மாட்டார். உங்களை கைவிடலேன்றதுடைய பெரிய அர்த்தம் தான் இந்த ஜெபம். கர்த்தர் உன்னை கைவிடலேன்றதுடைய பெரிய அர்த்தம் தான் இந்த ஜெபம், இந்த வசனம். அதுக்காக தான் இந்த சத்தத்தை கேட்க உதவி செஞ்சிருக்கிறார். அதுக்காக தான் இந்த சத்தத்தை கேட்க உதவி செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் உங்களை கைவிடவே இல்லை.
கரங்களை தட்டி கொண்டே. கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் கைவிடவே இல்லை, உங்களை கைவிடவே இல்லை, உங்களை கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் கைவிடவே இல்லை, கர்த்தர் கைவிடவே இல்லை. கடந்ததை நினைச்சு கலங்க வேண்டாம். அதுக்கு பலனை மட்டும் கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாடுகளை சுமக்கிறதுக்கு பலனை மட்டும் கேளுங்க. அந்த பாடுகளை பார்த்துட்டு கர்த்தர் என்னை கைவிட்டாருன்னு நினைக்க வேண்டாம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 21 நாள்ல எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்த போதிலும் உங்களை ஆண்டவர் அட்டன் பண்ண உதவி செய்றாருல்ல. நீங்க கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்றாருல்ல. இந்த சத்தம் உங்க காதுல விழுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்றாருல்ல. நான் நம்புறேன், இதுவே கர்த்தர் உங்களை கைவிடலைன்றதுடைய முதல் படி. கர்த்தர் உங்களை கைவிடலைன்றதுக்கு இதுதான் அடையாளம். எஸ், ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை கைவிட்டார் அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுறத கர்த்தர் நிறுத்திடுவார். ஏலி ஆண்டவர் கைவிட்டார், ஏலிய கர்த்தர் கைவிட்டார். ஆண்டவர் கைவிட்டதனுடைய மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னா, ஏலிட்ட கர்த்தர் பேசாம சாமுவேல்கிட்ட போய் பேசினார். ஒரே காம்பவுண்டு, ஒரே அரண்மனை, ஒரே ஆலயம். ஆனா ஏலி ஆசாரியன், அவங்கிட்ட கர்த்தர் பேசல. சாமுவேலை பார்த்து சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அப்ப நான் நம்புறேன், இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கைவிடல தானே? உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கல சிஸ்டர், பிரதர். உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சத்தம் கேட்கல. அது உங்க மேல ஆண்டவர் வச்ச தயவு. தகப்பனே, பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். 3 நாளைக்குள்ளே கர்த்தர் உன் தலையை உயர்த்தி மறுபடியும் ஒரு ஸ்தானத்திலே நிறுத்துவார். இந்த வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகள் அனைவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் அப்படியே பொன்னா விளங்கணும், அப்படியே பொன்னா பிரகாசிக்கணும். போதும்பா, அவங்க மேல இருக்கிற கை போதும்பா. ரொம்ப உடைக்கப்பட்ட உள்ளங்கள் நிறைய இருக்காங்கப்பா, நிறைய நொந்து போன இருதயங்களப்பா. உங்களை விட்டா எங்க பிள்ளைகளுக்கு வேற யாருப்பா இருக்கா? ஒரு நிமிஷம் உங்க 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 முகத்தை அப்படி பாருங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் என் பிள்ளையினுடைய குடும்பத்தை திரும்பி பாருங்கப்பா. பேதுருவை நீங்க பார்த்த ஒரு பார்வை, பேதுருவை நீங்க பார்த்த ஒரே ஒரு பார்வை, அந்த பார்வை அவ்வளோ பெரிய அப்போஸ்தலனா அவனை நிப்பாட்டிருச்சு இல்லப்பா. அந்த ஒரே ஒரு பார்வைய இப்ப என் பிள்ளைய குடும்பத்துக்கு நேரா பாருங்கப்பா. இந்த ஜெபத்துல இருக்கிற என் சகோதரனை பாருங்கப்பா, பாருங்கப்பா. அந்த இடிஞ்சு போய் கிடக்கிற குடும்பத்தை பாருங்கப்பா. அந்த கடல்ல மூழ்கி போய் இருக்கிற பிள்ளைய பாருங்கப்பா. 10 வருஷமா ஒரு நன்மைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைய பாருங்கப்பா. அவமானப்பட்டு மிதிக்கப்படுறத பாருங்கப்பா, பாருங்கப்பா. தூசிக்கப்படுறத பாருங்க ஆண்டவரே. எப்போ 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 எப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்க, எப்போன்னு பார்த்துட்டு இருக்காங்கல்லப்பா. உங்க பார்வை இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிற, இந்த இடத்துல வந்திருக்கிற சத்தத்தை வீடுகளிலிருந்து கேட்கிற, வெளி ஊர்கள் வெளி நாடுகளிலிருந்து கேட்கிற ஒவ்வொருத்தர் மேலும் உங்களுடைய மகிமையான கண்கள் படணும். உங்க முகம் படணும் ஆண்டவரே, முகம் படணும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம்,
ஆபத்துகள், விக்கனங்கள், மரண கண்ணிகள் எதுவுமே எங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. துர்ச்செய்தி அவங்க காதில் கேட்கக்கூடாது. நன்றி அப்பா. அவங்க குடிக்கிற தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, ஆண்டவரே அவங்களுடைய பண்ணுற பிரயாணம் எல்லாத்துலேயும் உங்கள் கரம் இருக்கட்டும். இந்த ஊழியத்திற்காய் உழைக்கிற, கொடுக்கிற, வேலை செய்கிற லீடர்ஸ், தம்பிங்க, ஊழியக்காரங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.